ஹலோ மேக்ஸ் டீச்சர்ஸ், வெரி குட் மார்னிங். இந்த வீடியோவில் பாலிடெக்னிக் சிலபஸில் அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் ஒன்றில் எக்ஸசைஸ் 1 ஃபேமிலி ஆஃப் சர்க்கிள்ஸை இந்த ஜியோஜிப்ரா கிளாசிக் 6 வச்சு எப்படி நம்ம வந்து விஸ்வலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னோட இன்புட் பாரை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நமக்கான கீபோர்டு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. அதில் நம்ம இப்போ இன்புட்டாக கொடுக்கலாம். ஃபஸ்ட் நமக்கான ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு, இங்கே பாருங்கள் எக்ஸு ஸ்கொயர்டு, அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸு அண்ட் ஒய் ஸ்கொயர், அடுத்தது மைனஸ் 4x plus 6y plus 8 equal to 0. ஜஸ்ட் என்டர் கொடுங்க. ஸோ நமக்கு அங்கே சர்க்கிள் வந்து கிடச்சிருச்சு. அடுத்தது இன்னொரு சர்க்கிள் நம்ம இன்புட்டாக கொடுக்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 10x ப்ளஸ் 6y ப்ளஸ் 14 ஈக்குவல் டு 0. ஜஸ்ட் ஒரு என்டர் பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 10x மைனஸ் 6y, நான் இங்கே ப்ளஸ் 6yன்னு கொடுத்துட்டேன். ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணலான்னா ஸோ மைனஸ் நான் கொடுத்து ஜஸ்ட் நான் என்ட்ரு கொடுத்துறேன். இதான் என்ட்ரு கீ. பாருங்கள், ஜியோஜிப்ரா கிளாசிக் 6 யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கீபோர்டை வச்சு நம்ம ஈஸியாக இந்த சர்க்கிள்ஸோட இன்புட்டை நம்ம கொடுத்து 2 சர்க்கிளை நம்ம வந்து உருவாக்கிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த சர்க்கிள் 1 and 2, அதாவது அதோட லேபிள் என்னவாக இருக்குன்னா EQ1 EQ2ன்னு இருக்குது. அதாவது ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2ன்னு இருக்குது. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா இதோடைய சென்டர்ஸ் அண்ட் ரேடியஸ்லாம் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன கமெண்ட் யூஸ் பண்ண போகிறோம்னா சென்டர். ஸோ இங்கேயே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏபிசியில் கேபிட்டல் இது கேப்ஸ் ஆன் CEN அப்படின்னு போட்டோம்னா சென்டர்னு வந்துடும். சென்டரில் நம்ம எதை சூஸ் பண்ணோம்னா சென்டரில் இந்த கானிக் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனுங்கிறனால என்ன பண்ணணும் EQ1. அப்போ EQ இந்த 1 2 3ல் போய் 1 கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஸோ அதோட சென்டர் பாயிண்ட் என்னங்கிறது நமக்கு கிடச்சிடும். அதே போல் நம்ம திரும்ப ரீஎன்ட்ரு பண்ணாமல் இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் இன்புட்னு இருக்குது பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதே கமாண்ட்டு சென்டர் EQ1ன்னு இருக்கும். அதுக்கு உள்ளே போயிட்டு அந்த 1ங்கிறத மட்டும் நம்ம டெலிட் பண்ணிட்டு நம்ம என்ன கொடுத்தா போதுன்னா 2ன்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்தா போதும். இந்த சர்க்கிளுடைய சென்டரும் நமக்கு கிடச்சிடும். இப்போ இந்த ஏவை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஏபியோட வேல்யூ நமக்கு இங்கே தெரியணும் அப்படின்னா ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் ஒரு ஸ்டைல் பார் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கும், அப்புறம் அந்த பாயிண்டரோடைய ஸ்டைல் இருக்கும், அடுத்தது நேம் அண்ட் வேல்யூ, நேம் வேல்யூன்னு இருக்கும். அதில் நேம் அண்ட் வேல்யூ எனபிள் பண்ணிக்கங்க. அதே போல் பிஏ கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டிஃபால்ட்டாக ஓப்பன்லேயே இருக்கும். ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ 2 சர்க்கிள் வரைஞ்சாச்சு. அந்த சர்க்கிளுடைய சென்டரும் பார்த்தாச்சு. அடுத்து நான் போகிறோன்னா ரேடியஸ். ஏபிசியில் போயிட்டு கேபிட்டல் RAD அப்படின்னு கொடுங்க. ரேடியஸ் வந்துடும். அதுவும் கானிக் தான். இப்போ இங்கே என்ன பண்ணோன்னா EQ1 கொடுத்து ஜஸ்ட் என்ட்ரு கொடுங்க. ஸோ அதோட ரேடியஸ் என்னென்னு கிடச்சிருச்சு. அடுத்தது என்ன பண்ணோம் டூப்ளிகேட் இன்புட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த EQ1க்கு பதிலாக நம்ம என்ன போட போகிறோம்னா 2ன்னு நம்ம கீபோர்ட்லேயே கொடுத்து ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்துடலாம். கொடுத்தீங்கன்னா இதுக்கான ரேடியஸ் என்னங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். பட் ரேடியஸ் விசுவலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த சர்க்கிள் மேலே ஒரு 2 பாயிண்ட்டை சூஸ் பண்ணி அதை நம்ம செக்மெண்ட்டாக கனெக்ட் பண்ணால் நமக்கான ரேடியஸ் கிடச்சிடும். அப்போ பாயிண்ட் டூவில் போயிட்டு பாயிண்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இந்த சர்க்கிள் மேலே ஒரு கிளிக், இந்த சர்க்கிள் மேலே ஒரு கிளிக் பண்ணுறோம். உடனே என்ன பண்ணணும்னா மூவ் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இதை மூவ் பண்ணி பாருங்கள். அதே போல் டிஏ மூவ் பண்ணி பாருங்கள். இப்போ செக்மெண்ட் வச்சு கனெக்ட் பண்ணுவோம். லைன் டூல்ஸில் போனீங்கன்னா செக்மெண்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பி மேலே ஒரு கிளிக், சி மேலே ஒரு கிளிக் பண்ணுங்கள். ஒரு செக்மெண்ட் கிடச்சிருச்சு எஃப். அதோட லென்த் பாருங்கள் 4.47. அப்போ இந்த சர்க்கிளோட ரேடியஸ் பாருங்கள் 4.47. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அதே போல் ஏ மேலே ஒரு கிளிக், டி மேலே ஒரு கிளிக், ஜின்னு ஒரு செக்மெண்ட் க்ரியேட் ஆகிருக்கு. அதோடைய டிஸ்டன்ஸ் பாருங்கள் 2.24. அதாவது EQ1 இந்த சர்க்கிளோடைய ரேடியஸ் பார்த்திங்கன்னா 2.24. இப்போ மூட்டூவில் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இது மேலே ஒரு கிளிக் பண்ணி நேம் அண்ட் வேல்யூ எனபிள் பண்ணுங்கள். அதே போல் இதை கிளிக் பண்ணி நேம் அண்ட் வேல்யூவை எனபிள் பண்ணுங்கள். ஸோ இந்த ஜி அப்படிங்கிறதும் இந்த எஃப்ங்கிறதும் பார்த்திங்கன்னா ரெண்டுமே இந்த சர்க்கிளுடைய ரேடியஸ், இது இதோட சர்க்கிளுடைய ரேடியஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த செக்மெண்ட் டூல் எடுத்துகிட்டு இந்த 2 சென்டரையும் நம்ம கனெக்ட் பண்ணணும். அதோட லென்த்து பார்த்திங்கன்னா 6.71 அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதையும் நம்ம கிளிக் பண்ணி என்ன பண்ணலான்னா நேம் அண்ட் வேல்யூவை எனபிள் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஜியோஜிப்ரா 6 மூலிமா இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்லார்ஜ் வேணுனாலும் நம்ம இந்தளவுக்கு என்லார்ஜ் பண்ணி வச்சு பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். R1 + R2, R1 - R2 அண்ட் C1 C2 அப்படிங்கிறதெல்லாம் நம்ம
மேனுவலாகவே நம்ம டிஸ்கஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை ஜியோஜிப்ரா கிளாசிக் 6 யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா ரொம்ப ஈஸியாக நம்ம விசுவலைஸ் பண்ணலாம். தேங்க்யூ.